ஹலோ ஸ்டூடெண்ட் வணக்கம். இப்போ 20வது ப்ராக்டிக்கலில் பார்ட் 1 20வது ப்ராக்டிக்கல் எக்ஸலில் வந்து சிஓஏ ப்ராக்டிக்கலாக ரெண்டாக பிரிச்சிருக்கேன். பைவெட்டு டேபிள் பிவெட்டை தனியாகவும் சார்ட்டிங் டேட்டா ஃபில்டரிங் டேட்டாவும். இப்போ ரெண்டு பார்ட்டை ஒன்றா போட்டால் ரொம்ப நீளமாக இருக்கணும். இப்போ சார்ட்டிங் டேட்டா ஃபில்டரிங் டேட்டா இதுக்கு திரும்பவும் விண்டோஸ் கீ 6 எக்ஸல் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸல் வந்துடும். இப்போ நான் ஒரு டேட்டாவை எடுத்து வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அல்லது எடுத்துக்கிறேன். பாருங்களேன், ஒரு டேட்டாவை இப்போ போயிட்டு ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன். நியூ ஷீட்டு, இங்கே மார்க் ஷீட்னு வச்சுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட்டு வித் கிரேடு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த டேட்டாஸ் அனைத்தையும் நான் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நியூவாக நம்ம ஓப்பன் பண்ணுறோம்ல, நியூவாக ஓப்பன் பண்ணிப்போம். எக்ஸல் அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சென்ட்ரு இதை போயிட்டு மெர்ஜ் அண்டு சென்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அதில் போயிட்டு எல்லோவை ஃபில் பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்டு ஃபில்லு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இது எல்லாம் செலக்ட் பண்ணி சென்ட்ரு பண்ணுறேன். ஹெட்டிங்கு அலைன்மெண்ட்டில் சென்ட்ரு பண்ணுறேன். அப்புறம் இங்கே போயிட்டு ரோக்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபார்மெட்டில் போயிட்டு ரோவோட ஹைட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். 15ன்னு இருக்கா, ஒரு 20ன்னு வச்சுப்போம். 20ன்னு வச்சுக்கிறேன். எழுத்து 12ன்னு இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், 11ன்னு இருக்கிற 12ன்னு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிக்கிறேன். எல்லாமே பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்து இதையும் என்ன பண்ணுறேன், அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கா, இது அனைத்தையும் செலக்ட் பண்ணி ஃபார்மெட்டு போயிட்டு ஃபார்மெட் செல்ஸ் போயிட்டு அலைன்மெண்ட்டில் போயிட்டு இந்த பாருங்கள், சென்டர் வெர்டிக்கலும் சென்டர் ரேப் டெக்ஸ்ட் மடிஞ்சு வரணும். அப்படி போட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், இதையும் போல்டு பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் 13 மாற்றிக்கிறேன். அப்புறம் வந்து இழுத்து விட்டுக்கிறேன். இங்கே மேலே வச்சு இழுத்து விட்டுக்கலாம். இந்த இங்கிலீஷ்லாம் கீழே வருதா, சோசியல் சயின்ஸ்னால் இப்படி வருதா, அதெல்லாம் அட்வான்டேஜ் ஆவரேஜ் இப்படி வருதா, பர்சன்டேஜ் இருக்கட்டும். இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டேன். இதை செலக்ட் பண்ணி சீரியல் நம்பரை அலைன்மெண்ட்டில் போய்ட்டு சென்டர் கொடுத்துக்கிறேன். சென்டர் இது பாருங்கள், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஒரு 15 வச்சுப்போம். ஹெட்டிங்கே கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது, 15. அப்புறம் இதை என்ன பண்ணுறேன், அதுக்கு பார்ட்ரு வராமல் போயிடுச்சு, அந்த பார்டரை கொடுத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ரெட்டில் கொடுத்தேன்னா இதை வந்து ஒயிட் பண்ணிப்போம். அப்போ தான் அது பளிச்சுன்னு தெரியும். இவ்வளோ வேலையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ சார்ட்டு ஃபில்டரிங்கு. இப்போ சார்ட்டுன்னா ஒன்றும் இல்லை, இது ஏன் இப்படி வருது, 1 1 2 கொடுத்து என்ன பண்ணோம், இப்படி இழுத்து எப்படி இழுத்து விட்டுக்கிறோம். 10 வரையிலும் வருதா. இதை சேவு டெஸ்க்டாப்பில் டேட்டா சார்ட்டிங் டேபிள் டெஸ்க்டாப்பில் கொடுத்து வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிட்டோமா. இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒவ்வொன்றா செய்வோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, சார்ட்டு எங்கே இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் வரையிலும் சார்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், டேட்டா இருக்குல்ல, அதில் தான் இந்த A to Z Z to Aன்னு இருக்குல்ல, அதுதான் சார்ட்டு. ஷோ த சார்ட்டு டயலாக் பாக்ஸ்.
டயலாக் பாக்ஸ் வந்துடுதா? இப்போ சார்ட் பை அப்படின்னா எதை சார்ட் பண்ண போகிறோம்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நேமை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட நேமை சார்ட் பை, வேல்யூஸை விட்டுங்க, சார்ட் ஆன் வேல்யூஸ்னு. அப்புறம் ஏ டு இசட் பண்ண போகிறோமா, இசட் டு இவா, கஸ்டம் லிஸ்டா? இப்போ ஏ டு இசட் பண்ணுவோம். இப்போ ஏ டு இசட். இப்போ பாருங்கள், அபி எப்படி வந்திருக்கு பாருங்கள். அபி, அபிராமி, அன்பு, கவி, மாலா, மாலினி, சாரா இப்படி வந்துடுச்சு. இதே போயிட்டு சார்ட்டில் நான் ஸ்டூடெண்ட்ஸ் நேமையே இசட் டு ஏ பண்ணுறேன் பாருங்கள். இசட்லேருந்து ஏ. இங்கே பாருங்கள், சுசி மேலே வந்துடுச்சா? சுசி மேலே வந்துடுச்சு. ஆனால் 1 2 3. அப்போ என்ன ஆகுது? 1 2 3 மாறலை, இந்த சார்ட்டு பை மாறி இருக்கு. அவங்களோட மார்க்கெல்லாம் அப்படி அப்படியே வந்திருக்கு. இது அப்படியே. இப்போ வேணால் பாருங்கள், சார்ட்டு பை சுசி எவ்வளோ? 35, அபி 100 தமிழில். இப்போ போயிட்டு இப்போ ஏ டு இசட்டே போடுறோம் பாருங்கள். அபி 100 தான், சுசி பாருங்கள் 35, சுசி 35, அபி 100. இது ஒரு பெரிய ப்ராப்ளம், மாறிடக்கூடாது. ஆனால் என்ன மாறி இருக்கு? இந்த இதில் இது மட்டும் 1 2 3 1 2 3 நம்ம செலக்ட் பண்ணல, அதனால மாறல. இது மட்டும் மாறி இருக்கு. சரி, இதுதான் சார்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கே போவோம், சுசியும் அபியும் வச்சு. இப்போ நான் தனியாக மட்டும் எடுத்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ சீரியல் நம்பரை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. தனியாக சார்ட்டு. இந்த சார்ட்டில் போய் கிளிக் பண்ணோம்னா டேட்டாவில் தான் எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன், கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன், 2 மெத்தட் கேட்குது. எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன்னா அப்படியே அந்த டோட்டலாகவே நான் பண்ணவா, இல்லை நீ பண்ணியிருக்க அந்த சியை மட்டும் பண்ணவா, சார்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ரெண்டுமே பார்ப்போம். எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் அப்படி கொடுத்தனா இப்போ சார்ட்டுன்னா ஹோல் டோட்டல் அப்படியே இதாகிடும். நம்ம காலம் எது? இந்த இதில் வந்து சி காலம் மட்டும்தான். இங்கே பாருங்கள், ஹோல் டோட்டலு. இந்த காலம் மட்டும் சியை எடுத்தால் கூட எல்லா காலமும் இருக்குது. சியை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? ஸ்மாலஸ்ட்லேருந்து இப்போ அபி வந்து லார்ஜஸ்டில் இருக்காங்க. அபி 100, சுசி 35. இப்போ என்ன கேட்குறோன்னா ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட்டுன்னு கொடுத்து, இதை பாருங்கள், கொடுத்து ஓகே கொடுக்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? இது கீழே வந்தது, அதை விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இதுவும் மாறி இருக்கா, சீரியல் நம்பரும் மாறி இருக்கா. உங்களுக்கு சீரியல் நம்பரும் கீழே வந்துடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். தமிழ், இதுதான் தமிழா? தமிழ் வந்து அபி எங்கே? இதோ இருக்குது. அபி கரெக்டாக 100 வந்துட்டாங்க. இன்னொருத்தர் யார்? அபிக்கு அடுத்து சுசி 35. ஆனால் எப்படி மாறி இருக்கு? நம்ம என்ன கேட்டிருக்கோம்? இதை பாருங்கள், சுசி 35. இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இது கீழே வந்ததை விட்டுருங்க. சுசி 35, ஆனால் அபி கரெக்டாக 100 தான். அபி 1, ஆனால் இங்கே பாருங்கள் சீரியல் நம்பர் மாறி மாறி போயிடுச்சு. ஓகேங்களா? இது எக்ஸ்பேண்டு செலெக்ஷன் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? எக்ஸ்பேண்டு செலெக்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சின்ன நம்பர்லேருந்து பெருசு நம்பர் வரையிலும் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அண்டு கொடுத்துக்காங்க. அண்டு கொடுத்துக்காங்க. அண்டு. இப்போ எத்தனை தடவை அத்தனை வேலை பார்த்துருக்கோம், அதனால தான் அண்டு வரல. இப்போ என்ன பண்ணுறேன்? டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அது இப்போ நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு அதை செஞ்சுட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கேவை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்? ஹோமில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டுக்கு போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நான் கலர் பண்ண போகிறேன். பாசல்லாம் என்ன பண்ண போகிறேன்? இங்கே போயிட்டு கஸ்டம் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு, அப்போ தான் கொஞ்சம் நல்ல டார்க்காக இருக்கும், அதை கொடுக்குறேன். இதெல்லாம் பாஸ். ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து திரும்ப என்ன பண்ணுறேன்? திரும்ப கண்டிஷனல் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு இதில் டெக்ஸ்ட்டில் எடுத்து இப்போ ஃபெயில்னு அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு இங்கே என்ன கொடுக்க போகிறேன்? கஸ்டம் ஃபார்மேட்டு தான் ரொம்ப எனக்கு பிடிச்சது.
க்ரீன், டார்க் க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கேயும் ஓகே கொடுத்துட்டு வெளியில் வந்து பார்க்குறேன். இப்போ என்ன, ஃபெயில் எல்லாம் க்ரீனாக இருக்குது, பாஸெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. மாற்றி கொடுத்துட்டேனோ, சரி பரவாயில்ல, இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து சீரியல் நம்பர்லேருந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப டேட்டாக்கு போயிட்டு ஷார்ட்டில் போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன், இதை எடுக்கிறேன். எந்த காலம் அது, எந்த காலத்தை, கே காலம். இப்போ போயிட்டு இந்த கே காலத்தை எடுத்துக்கிறேன், கலர் வைஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வேல்யூஸ் என்ன, கலர் வருதா, எனக்கு வந்து ஃபாண்ட் கலரில் செல் கலர் தான் கொடுத்துருக்கேன். செல் கலரில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாஸ் வரணும், செகண்ட் எடுத்தோடனே இது வரணும். அடுத்தது திரும்ப நம்ம இன்னொன்று பண்ணணும் அப்படின்னா, சார்ட் பண்ணணும்னா ஆடு லெவல் கொடுத்துக்கலாம். லெவல் கொடுத்துட்டு அதே கேயை தான் எடுக்கிறேன் பாருங்கள். கேயை எடுத்துக்கிட்டு திரும்ப இந்த கலர், எனக்கு ரெண்டாவது செல்லோட கலர், ஃபாண்ட் கலர்லாம் போயிடக்கூடாது. செல்லோட கலருக்கு என்ன கலர் வரணும், ரெண்டாவதாக க்ரீன் வரணும். ஃபஸ்ட்டு பாஸ் வரணும், ரெண்டாவது ஃபெயில் வரணும். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாஸ் எல்லாம் வந்துடுச்சா, ரெண்டாவது க்ரீன் வந்துடுச்சா. இப்போ செலெக்ஷனை பாருங்கள், இங்கே பாருங்கள், செலெக்ஷனை நீங்கள் பாருங்கள். சீரியல் நம்பர் மாறி இருக்கா, இங்கே பாருங்கள். அபி எங்கே, அபி 100, ஓகேங்களா, அபி 100. இங்கே பாருங்கள் 100, அவங்க 35 எடுத்ததுனால இதில் 100, 35 இதில் எடுத்ததுனால அவங்க ஃபெயில், ஓகேங்களா. ஏன்னா 34 எடுத்துட்டாங்க, 35 பாஸு, நம்ம கண்டிஷன் வந்து 35. சரி, இப்போ இதையே வந்து இங்கே பாருங்கள், இதுக்கு போகிறேன். இப்போ திரும்பவும் ஷார்ட் எடுக்கிறேன். ஷார்ட் எடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வேணான்றதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். இது லெவல், இந்த லெவல் வேணாம், டெலீட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த இதுவும் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஆடு லெவல். இப்போ ஷார்ட் பை என்ன, இப்போ எந்த ஷார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை லாஸ்ட் வேல்யூ இந்த பாருங்க எடுக்கிறேன் பாருங்க, கேன்சல் கொடுத்துட்டு இப்போ எடுக்கிறேன் இந்த இதை. ஷார்ட்டு இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் டெலீட் கொடுத்துக்கலாம். டெலீட்டு ஆடு லெவலு ஷார்ட் பை இங்கே வந்துடுச்சா. இப்போ வந்து அது என்ன, எல் காலம், ஐஜிகேஎல் எல் காலத்தை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கலர் தான் வரும், இது கலரை சம்மந்தப்பட்டது. இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு எது ஃபஸ்ட்டு வரணும் செகண்ட் வரணும்னு பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அபி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஃபெயிலு, ஆனால் அவங்க மார்க்குன்றதுனால பர்சன்டேஜ் கொடுத்ததுனால ஃபஸ்ட் கிளாஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுக்கிறேன், கஸ்டம் லிஸ்ட் போடுறேன். இப்போ எனக்கு எது ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டு வைக்கிறேன். இப்போ எனக்கு எது ஃபஸ்ட்டு வரணும்னா டிஸ்டிங்ஷன், இங்கே எப்படி இருக்கோ அது மாதிரியே போடணும். இங்கே எப்படி போட்டிருக்கேன், டிஐஎஸ். அடுத்தது என்ன போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு FIRST. அடுத்தது என்ட்ரு பண்ணி இங்கே வந்து இது பண்ணிட்டேன், ஸ்லாஷ் விழுந்துச்சு ஃபஸ்ட்டு. அடுத்தது செகண்டை எப்படி போட்டிருக்கேன், SECOND செகண்ட். தேர்டு எப்படி போட்டிருக்கேன், THIRD இப்படி போட்டிருக்கேன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே கொடுத்துட்டு பார்க்குறேன் என்ன வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கேயும் மாறிடுச்சா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்தோம், டிஸ்டிங்ஷன் கொடுத்தோமா, ரெண்டாவது ஃபஸ்ட்டு கொடுத்தோம். இங்கே பாருங்கள் கொஞ்சம் குறைக்கிறேன், ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷன் கொடுத்தோம், ரெண்டாவது ஃபஸ்ட்டு கொடுத்தோம், மூணாவது செகண்டு கொடுத்தோம், அடுத்தது தேர்டு கொடுத்தோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு, எல்லாமே மாறி வந்திருக்கா. இப்போ என்னன்னா இந்த டாப்லேருந்து எடுத்ததுனால சீரியல் நம்பர் பாருங்கள் மாறி வந்திருக்கு. அபி வந்து ஃபஸ்ட்டு, ஆனால் ஃபெயில் தான். அபி வந்து ஃபஸ்ட்டு, அவங்களோட மார்க்கு 100 வந்திருக்கு,
இங்கே 34 எடுத்து நான் தான் சொன்னேன்ல 34 எடுத்து அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க. இதோ பாருங்கள். ஆனால் கிளாஸ் விதமாக அவங்க 100 எடுத்திருக்காங்க. பர்சன்டேஜை பார்த்து போட்டிருக்கேன். பாஸ் ஃபெயிலை பார்த்து இந்த டிஸ்டிங்ஷன் அந்த கிரேடு போடல. இப்போ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் சார்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட். அடுத்தது நம்ம ஃபில்டர் ஆப்ஷனை பார்க்க போகிறோம். இதே தான். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாம், இந்த டேட்டாஸ் ஃபுல்லும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று இங்கே போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இங்கேயும் ஃபில்டர் இருக்குது. ஃபில்டர் பை செல்லு, ஃபில்டர் பை ஃபாண்ட்டு, செல் கலர், வேல்யூ எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுவும் இப்படி தான் வரும், இந்த மாதிரி வரும் ஃபில்ட்ரு. வந்துச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஹோம் டேப்பில் போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், சார்ட் அண்டு ஃபில்ட்ரு. இதுலேயும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதுலேயும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், அதுலேயும் ஃபில்ட்ரு வரும். அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா டேப்பில் போயிட்டு இங்கே பாருங்கள், அதை எடுத்துடுறேன். இப்போ ஃபில்டர் வந்து ஃபில்டரில் போயிட்டு நான் கிளியர் திரும்ப கொடுத்தா கிளியர் ஆகிடும். டேட்டா டேப்பில் போய் ஃபில்டர் எடுத்துக்கிறேன். ஃபில்ட்ரு வந்துடுச்சா? ஃபில்ட்ருனால் இந்த மாதிரி ஒரு இது ஆரோ வரும். நம்ம ஃபஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணுவோம். இங்கே போயிட்டு கிளியர் கொடுத்துட்டு இப்போ இந்த இதுலேருந்து செலக்ட் பண்ணுவோம். இதுலேருந்து செலக்ட் பண்ணுவோம். இதை பாருங்கள், ஒன்று கூட கீழே இருக்க எம்டியெல்லாம் வரவே கூடாது. டேட்டாவில் போய் ஃபில்ட்ரு. இப்போ ஃபில்ட்ரு வந்துடுச்சா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த ஆரோ மாதிரி வந்திருக்கா? இதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில்டர் இந்த இதில் பண்ண போகிறேன், பேரில் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நேமு இங்கே போயிட்டு செலக்ட் ஆல்னு இருக்கா, அது இருந்தபடி இருக்கட்டும். ஒன்று டெக்ஸ்ட் ஃபில்ட்ரு இங்கே வருது பாருங்கள், குறைச்சி பாருங்கள். இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இப்படி குறைச்சிக்கோங்க. இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு அப்படின்னா இங்கே ஃபில்ட்ரு வரும். என்ன வரும்? என்ஸ் வித்து அப்படின்னா. இப்போ நான் பிகின்ஸ் வித்துன்னு கொடுக்குறேன். பிகின்ஸ் வித்து எனக்கு எஸ்ஸுங்கிற பேரில் வரணும். எஸ்ஸுன்னு பேரில் வரதெல்லாம் நான் காமிக்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள் வருதா? என்ன வருது பாருங்கள், எஸ்ஸுங்கிற சுசி, சுதா, ஷீலா, சாரான்னு வருதா? இந்த 2 3 திருப்பி அண்டு கொடுத்துருங்க. இப்போ கிளியர் ஃபில்ட்ரு கூட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திரும்ப இதை பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து இந்த சீரியல் நம்பர்லேருந்தே எடுத்து திரும்ப ஃபில்ட்ரு கொடுங்க. ஃபில்ட்ரு கொடுத்துட்டு இப்போ எனக்கு அபிராமி, அபி அண்டு அபிராமி 2 பேர் மட்டும் வரணும். திரும்ப இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஃபில்டர்னு வருதா? அப்போ கண்டெய்ன்ஸ் முதல்ல என்ன பண்ணணும், பிகின்ஸ் வித்துன்னோம். இப்போ கண்டெய்ன்ஸு அபி, ஏபிஐ. இங்கே என்ன, இங்கே அண்டுன்னு கொடுத்துருக்கா, ஆறுன்னு கொடுக்கக்கூடாது. அபி அண்டு அபிராமி 2 பேரும், ஏபிஐ ஆர்ஏஎம்ஐ 2 வேணும் எனக்கு. இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், அபி அண்டு அபிராமி வந்துடுதா? ஆர் கொடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ போயிட்டு அதே தான் ஃபில்டரில் கண்டெய்ன்ஸ் போங்க. இப்போ ஆரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு 1 தான் வரணும். என்ன வரணும்? மாலினி ஆர் மாலா 2 பேரில் ஏதாவது ஒன்று. 2 பேருன்னா அண்டு, இவங்க அண்டு, இது எய்தர் ஆர். எம்ஏஎல்ஐ என்ஐ மாலினி ஆர் கொடுத்துருக்கேன். இந்த கிளிக்கில் முதல்ல அண்டு கொடுத்தேன், இப்போ ஆர் கொடுத்தேன். இப்போ எம்ஏஎல்ஏ. இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு. 2ல் ஒருத்தர் தான் வராங்க. ஓகேங்களா? அவங்க சம்மந்தப்பட்டது தான் வருது. ஓகே, அடுத்தது இப்போ அண்டு கொடுத்துக்காங்க அல்லது ஃபில்டரை எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ணுங்கள், இப்போ அடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சீரியல் நம்பர்லேருந்து எடுத்துக்கோங்க, எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேணும். இப்போ ஃபில்டரில் போயிட்டு இங்கே போயிட்டு நான் பண்ணுறேன். எனக்கு தேவை அதே அண்டு ஆறு டிஸ்டிங்ஷன் அண்டு ஃபஸ்ட் ஒன்றும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ சார்ட் பை இது A to Zட்டும் கொடுக்கலாம், A to Z அப்புறமா கொடுக்கலாம். இப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிகின்ஸ் வித்து அது போட்டுட்டோம். கண்டெய்ன்ஸ்
என்னென்ன வேணும்? கண்டெய்ன்ஸ் எதெல்லாம் வேணும்? டிஸ்டிங்ஷன், டிஐஎஸ். அடுத்தது என்ன கொடுக்குறேன்? ஃபஸ்ட்டு, எஃப்ஐஆர்எஸ்டி. இது ரெண்டுமே வேணும். இங்கே பாருங்கள், டிஸ்டிங்ஷன் மட்டும் வருது. இப்போ அது ஆரில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இதை எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு அண்டுலேயே இதுவும் அதுவும் எனக்கு என்ன வரணும்? டிஐஎஸ் அண்டு ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர்எஸ்டி. இப்போ ஓகே கொடுக்குறேன். டிஸ்டிங்ஷன் மட்டும்தான் வருது. சரி, டிஸ்டிங்ஷன் மட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு பாஸெல்லாம் வரணும். இப்போ இப்படி இங்கே கொடுத்துக்கலாம். இதில் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு இதில் செலக்ட் ஆலில் கிளியர் கொடுத்துட்டு என்னென்ன வேணும் எனக்கு? டிஸ்டிங்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு. இப்போ டிஸ்டிங்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு மட்டும் வந்துருச்சா? எங்கெல்லாம் டிஸ்டிங்ஷன் இருக்கோ அதெல்லாம் டிஸ்டிங்ஷன் வந்தது, ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், இங்கே எனக்கு பாஸ் ஃபெயிலுங்கிறதுனால பாஸு ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் ஃபெயில் வரணும். பாஸு ஃபெயில் ரெண்டும், இது ரெண்டும் வந்தது. எனக்கு பாஸ் மட்டும் பார்க்கணும், எனக்கு ஃபெயில் தேவையில்லை. யார் யார் பாஸ்ன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், பாஸ் மட்டும் வருதா? அது மாதிரி கலர்லேயும் வரும். இப்போ எனக்கு இன்னொன்று என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபில்டர் கிளியர் பண்ணிட்டு திரும்ப ஃபில்ட்ரு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபில்ட்ரு போட்டேன்னா இங்கே பாருங்கள் ஃபில்ட்ரு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா சயின்ஸில் 60 இருக்கா? வேணாம், பர்சன்டேஜ் எடுப்போம். பர்சன்டேஜில் 60லேருந்து 75 இல்லையா? இங்கே ஆவரேஜ் எடுப்போம். ஆவரேஜில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவோம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60லேருந்து 75க்குள்ளே இங்கே பாருங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 75. இங்கே பாருங்கள், இப்படி வருதா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 வேணும். 60 அண்டு இங்கே செலக்ட் பண்ணுறோம். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 75, ஈக்குவல்ஸ் 75 வரையிலும், 75 வரையிலும் எனக்கு வேணும். 75 இங்கே பாருங்க, இதுலேயே தான் 78 ஆவரேஜில் செலக்ட் ஆல் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பிட்வீன் எடுத்தோம். பிட்வீனில் greater than or equal to 60, 60க்கு மேலே less than or equal to இல்லை, less than or equal to 80. இப்போ கேட்குறேன், இங்கே பாருங்கள் வந்துடுச்சா? இங்கே பாருங்கள், 60க்கு மேலே 80க்குள்ளே, இங்கே பாருங்கள் 60க்கு மேலே 80க்குள்ளே 78 வரையிலும் வருதா? பர்சன்டேஜ் 78 வரையிலும். 80 இல்லை, ஓகேங்களா? 80 இல்லை, 78 வரையிலும் இருக்குது, ஓகேங்களா? இது ஒன்று. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்ட்ரு. இப்போ கிளியர் வேணுன்னா அங்கேயே போயிட்டு ஃபில்ட்ரு கிளியர் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் சிம்பிளாக பண்ண வேண்டியது ஃபில்ட்ரு. அதே போல் இந்த டோட்டல்லையும் பார்த்துக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ டோட்டலு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 400க்குள்ளே, எபோ 200, அதுக்கப்புறம் 400க்குள்ளே இங்கே போட்டு இதை கேட்குறேன். இப்போ வந்து நம்பர்ஸில் கிரேட்டர் தென் 200, இங்கே பாருங்கள் கிரேட்டர் தென் 200 அண்டு இங்கே போயிட்டு செலக்ட் பண்ணுறேன் லெஸ் தென் 400. இதோ லெஸ் தென் போட்டு இங்கே 400 நம்மளாக கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள்
200க்கு மேலே இங்கே வந்துடுச்சா 200க்கு மேலே 400 இல்லை நான் இன்னொன்றும் கொடுக்கலாம் இங்கே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இங்கே போயிட்டு டோட்டலில் ஃபில்ட்ரு என்ன பண்ண போகிறேன் கிரேட்டர் தென் 60 greater than 60 less than or equal to இருக்கும் equal to less than or equal to 75 ன்னு கொடுக்குறேன் 18 கொடுக்குறேன் less than or equal to 80 சாரி இது வந்து இது மார்க்கு greater than or equal to 200 less than or equal to இங்கே 400 இருக்கு பாருங்க 400ன்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்களா இப்போ ஃபில்டரை கிளியர் பண்ணிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் 400க்குள்ளே 400 வரல 400க்குள்ளே எல்லாம் வந்துருச்சா டோட்டலு 400க்குள்ளே 400 வரல ஆனால் நம்மகிட்ட 400 இருக்குது அதனால் இங்கே பாருங்கள் இதுதான் ஓகேங்களா இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் 400 இருக்குது வரல இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்ட்ரெலாம் ரொம்ப ஈஸி தான் ஸ்டூடெண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இது கிளியராக சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 இது பார்ட் 1 அது பைவட் டேபிள் வந்து பார்ட் 2 போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்